ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்திய வெளிச்சம் டிவி சேனல் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்தலாம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வி பிரைஸ் யூ மாஸ்டர். நீங்கள் இருக்கிற இடத்துல வாயை திறந்து கூடுமான ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை புகழுகிறோம். நீர் நல்லவர். உம்மை போல ஒரு தகப்பன் இல்லை ஆண்டவரே, உம்மை போல ஒரு தகப்பன் இல்லை, உம்மை போல ஒரு தகப்பன் இல்லை. இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்காய் வெளிப்படுவதாக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ மகிமை ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இல்லங்கள்ல ஆண்டவரே வழிப்பிரயாணங்கள்ல எந்த பகுதியில் இருந்தாலும் பலமாய் உம்முடைய வல்லமை ஆண்டவருடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பதாக, வெளிப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நம்பிக்கை ஏற்படுத்துவதாக. இந்த ஆண்டவரே நல்ல நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு விசேஷித்த தெய்வீக தொடுதல் உண்டாவதாக நாங்கள் செபிக்கிறோம். என்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற நீர் அறிகிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தை நாடுகிறார் என்பதை நீர் அறிகிறீர் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான மன்னா பரத்திலிருந்து ஈவாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், பொழிந்தருளப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடும். எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நல்ல நேரத்திலும் கூட என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்த போது என்னுடைய உள்ளத்தில் கர்த்தர் வைத்த ஒரு வார்த்தையை நான் எடுத்து வாசிக்கிறேன் உங்களுக்காக. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனம் இவ்விதமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் இஸ்ரவேலின் வரலாற்றை குறிப்பிடுகிறார். இஸ்ரவேலின் வரலாற்றை குறிப்பிடுகிறார். ஆரம்பத்திலிருந்து என்ன நடந்தது என்பதை அவர் மிக சுருக்கமாக அங்கு குறிப்பிடுகிற நேரத்தில் மோசேயின் சரித்திரத்தை கூறுகிறார். மோசேயின் சரித்திரத்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அந்த சம்பவத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த சம்பவத்தை ஸ்தேவான் குறிப்பிடுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி மோசேயை அவர்கள் மறுதலித்தார்கள். அவர்கள் மறுதலித்திருந்த அந்த மோசேயை தானே ஆண்டவர் முச்சடியில் தரிசனமாகி அந்த ஜனத்திற்கு யார் மறுதலித்தார்களோ அதே ஜனத்திற்கு தலைவனாகவும் மீட்பனாகவும் ஆண்டவர் அனுப்பினார் என்று சொல்லி இங்கே ஸ்தேவான் குறிப்பிடுகிறதை அறிகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல நேரத்திலும் கூட நான் பேச போகிற செய்தியின் தலைப்பு தவிர்க்கப்பட்டவனை தலைவனாக்கினார் என்கிற தலைப்பில் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். ஸ்தேவான் இதை அழகாக குறிப்பிடுகிறார். மோசே ஒரு சூழ்நிலையில தன்னுடைய ஜனத்திற்கு சாதகமாக எழும்பி யுத்தம் பண்ணுகிறார். தன்னுடைய ஜனத்திற்கு சாதகமாக அங்க பேசிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஜனத்திற்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது தன் ஜனமே மோசையை பார்த்து கேட்கிறது, உன்னை எங்களுக்கு தலைவனாகவும் அதிகாரியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ செஞ்ச காரியங்கள் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறாயா? இப்பெல்லாம் மோசையை பார்த்து கேட்கிறார். உன்னை தலைவனா வச்சது யாரு? உன்னை எனக்கு அதிகாரியா வச்சது யாரு? என்கிட்ட பேசுறதுக்கு நீ யாரு? என்ன சமாதானப்படுத்துறதுக்கு நீ யாரு? நாங்கள் சண்டை போட்டா என்ன? அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில மோசையை பார்த்து கேட்கும்போது அங்கே அந்த சம்பவத்தை இந்த ஸ்தேவான் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதே மோசே, எந்த ஜனங்கள் உன்னை எங்களுக்கு தலைவனாக்கினது யார், உன்னை எங்களுக்கு விசாரிப்பக்காரன் ஆக்கினது யார் என்று சொல்லி எந்த ஜனங்கள் மோசையை சொன்னார்களோ அதே ஜனத்தை பார்வோனுடைய கரத்திற்கு மீட்கும்படியாக நல்ல தலைவனாய் ஆண்டவர் அனுப்பினார் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை
தவிர்க்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், உதறி தள்ளப்பட்டவன் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருப்பீர்களானால் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், உங்களையும் கர்த்தர் தலைவர்களாய் மாற்ற முடியும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் யாரையும் நிராகரிக்கிறவர் அல்ல, யாரையும் புறக்கணிக்கிறவர் அல்ல. மனிதனுடைய தீர்மானங்களை பார்த்து, மனிதனுடைய தீர்ப்புகளை பார்த்து ஆண்டவர் யாரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி 3 சம்பவத்தை அதிலிருந்து சொல்லி நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எந்த சூழ்நிலையிலையும் நான் இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கும் போது ஒருவேளை ஏதாவது இடங்கள்ல நிராகரிக்கப்பட்டது போல, தூக்கி எறியப்பட்டது போல, இந்த இடத்துல நமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம நம்மளை தவிர்த்து விட்டார்களே அப்படிங்கிற ஒரு நிலையில நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி தவிர்க்கப்பட்ட, தள்ளப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட அந்த மோசையை தலைவனாக்கினது போல ஒரு காலம் வரும். கர்த்தர் உங்களையும் அந்த இடத்துல உயர்த்துவார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. நான் சொன்னேன், நான் இன்னைக்கு பேச போகிற செய்தியின் தலைப்பு தவிர்க்கப்பட்டவனை தலைவனாக்கினார் என்கிற தலைப்பில் நான் பேச போகிறேன். நிராகரிப்புகள் இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில சந்தித்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நிராகரிப்புகள். நிறைய பேருடைய புலம்பல் இதுவா இருக்கிறது, எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை கொடுக்கலாமே, அதுல ஏன் என்ன நிராகரிக்கணும்? நான் குடும்பத்தில் மனைவியானால் எனக்கு மனைவிங்கிற இடத்தை கொடுக்கலாம், நான் கணவனானால் கணவன் என்கிற இடத்தை கொடுக்கலாம், நான் பிள்ளையானால் பிள்ளை என்கிற இடத்தை கொடுக்கலாம், வேலை செய்கிற இடத்துல நான் மேனேஜரானால் அந்த ஸ்தானத்தை எனக்கு கொடுக்கலாம், நான் உதவியாளரானால் அந்த ஸ்தானத்தை எனக்கு கொடுக்கலாம். எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கூட கொடுக்காம என்னை நிராகரிக்கிறார்களே. நான் உங்களுக்கு சொல்றேன், வேதாகமத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்றேன். நிராகரிப்புகள் நம்முடைய வாழ்க்கைக்கான முற்றுப்புள்ளிகள் அல்ல. நீங்கள் ஒரு நாளும் இதை மறந்து விடக்கூடாது. சில இடத்துல நாம் நிராகரிக்கப்பட்டுத்தான் ஆகணும். உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். வேதாகமத்தில் ஒரு சம்பவம் இப்படி இருக்கிறது. மொர்தெகாய் ராஜாவை காப்பாற்றினதற்காக ராஜ சமூகத்தில் கனப்படுத்தப்படவில்லை. அந்த இடத்துல மொர்தெகாய் ஒரு பொருட்டா எண்ணப்படவில்லை, நிராகரிக்கப்பட்டான். ஒன்று தெரியுமா? அந்த நிராகரிப்பு தான் பிற்காலத்தில் அவன் உயர்த்தப்படுவதற்கு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாய் அமைந்தது என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, நீங்கள் தவிர்க்கப்பட்ட உங்களை ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் தலைவனாக்க முடியும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. சிலரெல்லாம் பிளான் பண்ணி தவிர்ப்பாங்க. பிளான் பண்ணி இவங்க வந்தா நமக்கு செட் ஆகாது, இவங்களை பார்த்தாவே நமக்கு எரிச்சலாகும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி சிலரை நிராகரிப்பாங்க. ஒருவேளை எந்த சூழ்நிலைகளில் நீங்கள் நிராகரிப்புகளை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அந்த நிராகரிப்புகளினால் உங்களுக்குள்ள எந்த குழப்பங்களும் வேண்டாம். ஏனென்றால் நிராகரிப்புகள் முடிவல்ல, நிரந்தரமல்ல. நிராகரிப்புகள் அடுத்த அத்தியாயத்திற்கான துவக்கம் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. எப்போது மனிதர்கள் நம்மை நிராகரிக்கிறார்களோ, எப்போது மனிதர்கள் நம்மை தவிர்க்கிறார்களோ, அப்போது கர்த்தர் நம்முடைய அடுத்த கட்ட அத்தியாயத்தை முன் குறிக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. சில நேரத்தில் சில மனிதர்கள், சில நபர்கள் நமக்கு முற்றுப்புள்ளி வைத்துத்தான் ஆக வேண்டும். அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தால்தான் அந்த முற்றுப்புள்ளியை அழித்து கர்த்தர் அடித்த அத்தியாயத்தை துவங்குவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல கண்ண மூடி உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர் நோக்கி பாருங்க, பார்க்கலாம். இந்த வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கும் போது யாரோ சிலர் நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். அந்த நிராகரிப்புகள் முற்றுப்புள்ளிகள் அல்ல, உங்களுக்கு முடிவு அல்ல. அந்த நிராகரிப்புகள் உங்க வாழ்க்கையை முடித்து போடுவதற்கல்ல. நீங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும்படி கர்த்தர் சொல்றார். ஏதோ சில நிராகரிப்புகளுக்குள்ள, ஏதோ சில தவிர்க்கப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள, ஏதோ சில தூக்கி எறியப்பட்ட அனுபவங்களுக்குள்ள மனமுடைந்து மன அழுத்தத்தில் இருக்கிற யாரோ சிலர் கர்த்தர் தொட்டு சொல்றாரு, நீ பயப்படாத, இந்த நிராகரிப்பு உன்னை முடித்து போட போவதல்ல. இந்த நிராகரிப்பு உனக்கான அடுத்த அத்தியாயத்தை துவங்குகிறது. இந்த நிராகரிப்பு உனக்கான அடுத்த சாப்டரை துவங்குகிறது, உனக்கான அடுத்த உயர்வை துவங்குகிறது. ஊடா சந்தாலாபாயா. ஒரு இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்க, பார்க்கலாம். வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, பார்க்கலாம். எந்த சூழ்நிலையில நிராகரிப்பை அனுபவிக்கிறீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை திரும்பவும் தலைவனாக்குவதற்கான திட்டத்தை எழுதுகிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. மோசேயை, நீ எங்களுக்கு தலைவனா, நீ எங்களை ஆளுகை செய்ய போகிறாயா என்று சொல்லி மோசேயை நிராகரித்த அதே ஜனத்தை வழி நடத்துகிற நல்ல தலைவனாய் மோசேயை திரும்ப அனுப்பி
அனுப்பியிருக்க முடியுமானால் அந்த வார்த்தையின் வெளிப்பாட்டில் என்று சொல்லுகிறேன். நிராகரிக்கப்பட்ட யாரோ சிலரை, புறக்கணிக்கப்பட்ட யாரோ சிலரை, தவிர்க்கப்பட்ட யாரோ சிலரை ஆண்டவர் அதே இடத்துல உங்களை தலைவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நன்றி அப்பா, இந்த வார்த்தையை நீர் பேசுகிறதற்காய் நன்றி. நான் தொடர்ந்து இந்த காரியங்களை சொல்லித்தர விரும்புகிறேன். நிராகரிப்புகள் முற்றுப்புள்ளிகள் அல்ல. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, மோசே ஆரம்பத்தில் ஜனங்களை விடுவிக்க முயற்சி எடுக்கிறார். ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளாம என்ன கேட்கிறாங்கன்னா, உன்னை தலைவனா வச்சது யாரு, எங்களை விசாரிக்க உன்னை வச்சது யாரு? உண்மையாகவே மோசையை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் தான் மறுதளித்தார்கள். மோசையை புரிந்து கொள்ளாமல் தான் உதறி தள்ளினார்கள். இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற அந்த நிராகரிப்புகள் கூட என்ன புரிஞ்சுக்காம பண்ணிட்டாங்களேங்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கலாம். என்னை இப்படி என்னுடைய நியாயத்தை கூட கேட்காம அவங்களா ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ள வந்து என்ன நிராகரிச்சிட்டாங்களே, என்ன அவாய்ட் பண்ணிட்டாங்களே, என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியில் இருக்கலாம். பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, தவிர்க்கப்பட்ட அதே மோசையை தான் எந்த ஜனங்கள் தவிர்த்தார்களோ அதே ஜனங்களுக்கு முன்பதாக அந்த ஜனங்களை நடத்தும்படியாக தலைவனாய் கர்த்தர் ஏற்படுத்தினார். மோசையை புரிந்து கொள்ளாமல் மறுதளிக்கிறார்கள். நீ எல்லாம் எங்களை காப்பாற்ற போறியா, நீ எங்களுக்கு உதவி செய்ய போறியா அப்படின்னு சொல்லி மோசையை நிராகரிக்கிறார்கள். ஒன்று தெரியுமா, மனிதர்கள் நிராகரித்தாலும் தேவன் மோசையை நிராகரிக்கவில்லை. எல்லா குழந்தைகளையும், ஆண் குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு சட்டம் ஏற்றப்பட்ட அந்த காலத்தில் நாணல் பெட்டிக்குள்ள எதிர்காலத்தின் தலைவனான மோசே காப்பாற்றப்பட்டான். அந்த இடத்துல ஆண்டவர் மோசையை நிராகரிக்கவில்லை. எல்லாரோடும் கூட மோசையுடைய வாழ்க்கை முடிந்து போகட்டும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பவில்லை. மோசைக்கு மேல கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்ததுனால எந்த பிரச்சனை வந்தாலும், சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன சவால்கள் வந்தாலும், என்ன சட்டங்கள் ஏற்றப்பட்டாலும் மோசையை ஏற்ற விதத்தில் ஏற்ற நபர்களை கொண்டு பாதுகாத்து வந்தார். எந்த பார்வோனிடத்திலிருந்து ஜனங்களை மீட்டு கொண்டு வரணுமோ அந்த பார்வோனுடைய அரண்மனைக்குள்ளேயே மோசையை கர்த்தர் வளர்த்தினார். அப்படியானால் மனிதர்கள் மோசையை நிராகரித்தார்கள் என்பதற்காக தேவன் மோசையை நிராகரித்தார் என்று சொல்லப்படவில்லை. மனிதருடைய நிராகரிப்பு, நான் இப்படி சொல்றேன், மனிதருடைய நிராகரிப்பு நான் இப்படி சொல்றேன், தேவனுடைய அங்கீகரிப்பு என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. சில நேரத்தில் மனிதர்கள் நிராகரிக்கிறத வச்சு இப்படி யோசிப்பாங்க, ஆண்டவரே நீரும் இதை பார்த்து கொண்டு தானே இருந்தீர், நீரும் இதை பார்த்து கொண்டு தானே இருந்தீர், நீர் ஏன் அதை தடுக்கல? நான் இப்படி சொல்றேன், அந்த நிராகரிப்பு அனுமதித்ததை ஆண்டவர் தான். ஆண்டவர் உங்களை சில பகுதியில் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக சில இடத்துல மனிதர்களை கொண்டு அவர் நிராகரிக்கிறார். மறைந்து வைக்கப்பட்டிருந்தாலும் மோசையை மறைத்து வைக்கப்பட்டிருந்தாலும் தேவன் மோசையை மறைத்து வைக்க விரும்பவில்லை. ஏற்ற நேரத்தில் மோசையை வெளியே கொண்டு வந்தார். காயப்பட்ட மோசையை விசேஷமாய் அழைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நிராகரிக்கப்பட்ட 3 நபர்களை நான் உங்களுக்கு சொல்லி, 3 நபர்களும் தேவனால் உயர்த்தப்பட்டார்கள் என்பதையும் நாம் சொல்லி நாம் ஜெபித்து கடந்து போகலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தாவீது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன் தாவீதுடைய வாழ்க்கை குறித்து நமக்கு தெரியும். தாவீதை குறித்து தியானிக்காத பிரசங்கங்களே இருப்பதற்கான வாய்ப்பில்லை. எல்லா உதாரணத்திற்கும் தாவீது மிகவும் பொருத்தமான ஒரு நபர். தாவீது தன்னுடைய குடும்பத்தாரால் நிராகரிக்கப்பட்டான். பொதுவாகவே எல்லா குடும்பத்திலையும் கடைசி பிள்ளைகள் தான், கடைக்குட்டின்னு சொல்லுவாங்க. கடைசி பிள்ளைகள் தான் ரொம்ப செல்ல பிள்ளைகளா இருப்பாங்க. நீங்க யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தார்கள். யாக்கோபு அவனுடைய மகனாகிய யோசேப்பை மிகவும் நேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு சகோதரர்களால் பகைக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்ட பின்பு அவனுடைய தம்பியாகிய பென்யமீனை மிகவும் நேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் குடும்பத்தில் கடைசியான நபர்களை ரொம்ப அதிகமாக நேசிப்பாங்க. கடைக்குட்டி இளைய பிள்ளைகளுக்கு அதிக அன்பு கொடுப்பார்கள். ஆனால் தாவீது குடும்பத்தில் கடைசி மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீதிற்கு ஏற்ற அந்த ஒரு அன்பு,
தாவீதிற்கு ஏற்ற அந்த ஒரு அரவணைப்பு அந்த குடும்பத்தில் கிடைக்கல. தாவீதை எல்லாரும் நிராகரித்தார்கள். பல ஆசிரியர்களும் பல விதத்தில் தாவீதை குறித்து எழுதுகிறார்கள். தன் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று தாவீது சொல்லப்பட்டதை வைத்து ஒருவேளை தாவீது தவறான முறையில் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படியெல்லாம் சிலர் வியாக்கியானம் பண்ணல. எது எப்படியா இருந்தாலும் தாவீதுக்கு குடும்பத்தில் கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் தாவீதிற்கு குடும்பத்தில் கிடைக்க வேண்டிய ஏற்ற இடமும் கிடைக்காததுனால அவனை சகோதரர்கள் நிராகரித்தார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கு தாவீது மிகவும் குள்ளமான மனிதனாய் இருந்தான். அவனுடைய சகோதரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் சவுலுடைய இராணுவத்தில் போர் தளபதிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி. அப்படியானால் எந்த விதத்திலையும் தாவீதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். தாவீது ஆடு மேய்ப்பதற்கு தான் அவன் தகுதியானவன் என்று சொல்லி அவனை ஒரு மேய்ப்பனாக மாற்றினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படி நிராகரிக்கப்பட்ட தாவீதை பரலோகம் பார்த்து கொண்டிருந்தது. ஒரு நாள் தாவீதுடைய நிராகரிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக, இனி நிராகரிப்பில் தாவீது இருந்திடக்கூடாது, இனியும் நிராகரிக்கப்பட்ட தூக்கி எறியப்பட்ட அனுபவத்தில் தாவீது இருந்திடக்கூடாது என்பதற்காக பரலோகமே தாவீதுக்கு மேலே ஒரு ராஜரீக அபிஷேகத்தை பொழிந்தருளுகிறதை நாம் பார்க்கிறோம். சவுலுக்கு பின்பதாக எந்த இராணுவத்தில் சகோதரர்கள் இருந்து தாவீதை அற்பமாக எண்ணினார்களோ, தாவீது பாருங்க, அவனு சகோதரருக்கு ஆகாரத்தை கொண்டு கொடுக்கும்போது ஒன்னல் நீ எல்லாம் இங்கே வர்றதுக்கே தகுதியான ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தாவீதை பார்த்து சொல்கிறோம். உன்னை இங்கே வர சொன்னது யாரு அப்படிங்கிற மாதிரி சகோதரர்கள் கேட்கிறார்கள். அந்த இடத்துக்கு, அந்த இராணுவத்திற்கு தலைவனாக இருந்த சவுலை ஆண்டவர் புறக்கணித்து திரும்ப அதே ஸ்தானத்தில் தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது எந்த இடத்துல நிராகரிப்புகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த நிராகரிப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக நான் இப்படி சொல்றேன், உங்க சிரசுகள் மேல ஒரு ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் பொழிந்தருளுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க யோசிச்சிருக்கலாம், இந்த இடத்துல இப்படி எனக்கு ஒரு இப்படி என்னை ஏற்றுக்கொண்டிருந்தா கூட போதுமே, ரொம்ப ரொம்ப டவுனா ரொம்ப சீப்பான ஒரு நிலைமையை கூட யோசிச்சு நிறைய பேர் இப்படி இளையகுமாரன் சொல்லுவான், உம்முடைய வேலைக்காரல் ஒருவனா என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு நிலையில கூட இப்படி ஒரு இடத்தை கொடுத்திருந்தா கூட எனக்கு போதுமானதா இருந்துச்சு, ஆனா என்னை அப்படி கூட ஏற்றுக்கொள்ளலையே, அங்க என்னை நிராகரித்தார்களே. நான் உங்களுக்கு சொல்றேன், நிராகரிக்கட்டும். ஏன்னா அந்த நிராகரிப்புகள் தான் தாவீதுடைய சிரசின் மேல தன்னுடைய சகோதரர்கள் யார் மேலையும் விழாத ஒரு மிகப்பெரிய ராஜரீக அபிஷேகத்தை விழப்பண்ணினது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ சிலர் மேல இப்படிப்பட்ட நிராகரிப்புகளுக்குள்ள சொந்த சகோதரர்களால், சொந்த குடும்பத்தால் எதற்கும் லாயக்கில்லாதவன், எதற்கும் உபயோகம் இல்லாதவன் என்று சொல்லி, இந்த வேலையை செய்யத்தான் இவன் தகுதியானவன் சொல்லி ஏதோ ஒரு இடத்துல உங்களை புறக்கணித்து நிராகரித்து தள்ளியிருப்பானால், நான் சொல்றேன், அந்த இடத்துல உங்க மேல ஒரு ராஜரீக அபிஷேகத்தை கட்டவிழ்ப்பதற்கு உன்னத தேவனால முடியும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அதே சகோதரர்களுக்கு முன்பதாக, அதே குடும்பத்திற்கு முன்பதாக இந்த தாவீது மீண்டும் அவன் சிங்காசனத்தை பிடித்து அவன் உயர்ந்த இடத்துல கர்த்தர் உயர்த்தி வைத்தார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஒரு இடத்துல சொல்றாங்க, தாவீதால இந்த நகரத்தை பிடிக்க முடியாது, தாவீதால இந்த எல்லை அடைய முடியாது, தாவீதால இதை கைப்பற்ற முடியாது, ஏன்னா குருடர்களும் சப்பானிகளும் முடவர்களும் அவனை தடுப்பார்கள் சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த எல்லையை தாவீது பிடிக்க முடியாது என்று சொன்னார்களோ அதே எல்லையை தாவீது பிடித்து அது தாவீதுடைய நகரமாயிற்று என்று சொல்லி அங்கே போர்டு வைக்கிற அளவில் அங்கே ஒரு தகவல் பலகை வைக்கிற அளவுக்கு தாவீதை கர்த்தர் மாற்றினார். எந்த சீயோன் கோட்டையை பிடிக்க முடியாதுன்னு சொன்னார்களோ அதே சீயோன் கோட்டை தாவீதுடைய நகரமாயிற்று என்று சொல்லத்தக்க விதத்தில் தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். எங்கே ஜனங்கள் இவனால இதை கைப்பற்ற முடியாதுன்னு நிராகரித்தார்களோ அதே இடத்துல கைப்பற்ற வைத்து தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அப்படியானால் உங்களுக்கு சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு ராஜரீக அபிஷேகத்தை நம்ம மேல கர்த்தர் கட்டவிழ்ப்பதற்காக இந்த தவிர்ப்புகளையும் நிராகரிப்புகளையும் அனுமதித்திருக்கிறார். நிராகரிக்கப்பட்ட அதே மோசையை நிராகரித்த அதே ஜனங்களுக்கு தலைவனாக்கினது போல நிராகரிக்கப்பட்ட அதே தாவீதை அந்த ஜனங்களுக்கு தலைவனாக ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டது போல நம்மையும் கர்த்தர் மாற்றுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.
இரண்டாவது நிராகரிக்கப்பட்டவன் அல்ல, விற்கப்பட்டவன். நான் அப்படி சொன்னா தான் கரெக்டா இருக்கும்னு நான் நம்புறேன். விற்கப்பட்டவன், தவிர்க்கப்பட்டவன், குடும்பத்திலும் தவிர்க்கப்பட்டவன். யோசேப்பு நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும். யோசேப்பு ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். இந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல சொப்பனத்தை குறித்து சகோதரிடத்தில் சொல்லுகிறான். சகோதரர் அர்த்தத்தை புரிந்து கொண்டு இவன் நமக்கு தலைவனாகி விடுவானோ, இவன் நமக்கு மேலாக உயர்ந்திருப்பானோ, இவனை நாங்கள் பணிந்து கொள்ள வேண்டுமோ, இப்படியெல்லாம் அவர்கள் சிந்தித்து சொப்பனக்காரனாகி இவனை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறார்கள். அழித்து போட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து குழிக்குள்ள தூக்கி போடுகிறார்கள். குழிக்குள்ள தூக்கி போட்ட அதே யோசேப்பை மீண்டும் வெளியே எடுத்து விற்று விடுகிறார்கள். விற்றுவிட்டு தகப்பனிடத்தில் சொல்றார்கள், தகப்பனே, இப்படி உம்முடைய குமாரன் மரித்து போனான், இந்த 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 துணி, இந்த ஆடை அவனுடைய தானா பாரும் என்று சொல்லி அவனிடத்தில் தகப்பனிடத்தில் பார்க்க கொடுக்கிறார்கள். அப்படி இந்த யோசேப்பை குடும்பத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவனை தூக்கி எறிகிறார்கள். அதே யோசேப்பு தான் காலங்கள் தாண்டி வரும்பொழுது, தேசமெங்கும் பஞ்சம் சூழ்ந்து கொண்டு வரும்போது, இந்த சகோதரர்கள் பஞ்சத்துக்காக தானியம் வாங்கும்படி போகிற இடத்துல அதே யோசேப்பு அவன் அரசனாக உயர்த்தப்பட்டிருக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். அன்பு தேவச்சனமே, ஒன்று தெரியுமா? மனிதன் நிராகரிக்கிறான். அந்த நிராகரிப்புக்கு பின்பதாக மிகப்பெரிய ரகசியம் ஒன்று இருக்கிறது. ஏனென்று சொன்னால், உங்கள் மேலையும் என் மேலையும் பரலோகம் மிகப்பெரிய அங்கீகரிப்பை வைத்திருக்கிறதுனால, பரலோகத்தினால் மிகப்பெரிய திட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதுனால உலகம் நம்மை நிராகரித்துத்தான் ஆக வேண்டும். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம் உங்களை பகைத்ததானால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன பகைச்சிருக்கு அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தவிர்க்கப்பட்டவன் தலைவனாக்கப்பட்டான். தவிர்க்கப்பட்டவனை கர்த்தர் தலைவனாக்கினார். எந்த மோசையை எந்த மறுதலித்த ஜனங்களுக்கு முன்னாடி உயர்த்தினாரோ, எந்த தாவீதை கர்த்தர் சகோதரர்களுக்கு முன்பதாக ராஜாவை அபிஷேகித்தாரோ, எந்த யோசேப்பு விற்கப்பட்டு போன இடத்துல அவன் மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு உயர்வை அடைந்தானோ, அதே போல நம்முடைய நிராகரிப்புகளையும் கர்த்தர் கனம் பண்ணி மிகப்பெரிய உயர்வுகளை தருவாராக. ஒரு நபரை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு ஒரு சம்பவம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். அங்கே எப்தா என்கிறதான ஒரு மகன், ஒரு சகோதரன் இருக்கிறார். 2வது வசனத்தை வாசிக்கிறேன். கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரனை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமார் பெரியவளான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். நான் திரும்ப 11வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது எப்தா கிளையாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியிலே சொன்னான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க தொடர்ந்துள்ள வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த ஜனங்கள் எப்தாவை நீ எங்கள் குடும்பத்தில் வாழ்வதற்கு தகுதியானவன் அல்ல, நீ எங்களை விட்டு விலகிப்போய் என்று சொல்லி, அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி எந்த எப்தாவை துரத்தினார்களோ, அதே எப்தாவை மீண்டும் அவர்கள் போய் 8வது வசனம், கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணும்படி கிளையாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். அப்போ எப்தா கேட்கிறாரு, நீங்க தானே என்ன துரத்தினீங்க, அப்புறம் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி. நான் திரும்ப சொல்றேன், துரத்தப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் தலைவனாக்கினார். விற்கப்பட்டவன் தலைவனானான், உதறப்பட்டவன் தலைவனானான், துரத்தப்பட்டவன் தலைவனானான். அன்பு தேவ பிள்ளைகளே, எப்தாவையும் துரத்தினார்கள். நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி எப்தாவுடைய பிறப்பை கொச்சைப்படுத்தி அவனை அனுப்பி துரத்தி விட்டார்கள். அதே ஜனங்கள் திரும்ப வந்து அழைக்கிறார்கள், எப்தாவே, எங்கள் மேல் நீ தலைவனாய் இருந்து நீ யுத்தம் செய்ய வேண்டும், நீ சேனைகளுக்கு அதிபதியாக இருந்து யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை திரும்ப அழைக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, யார் உங்களை நிராகரித்தார்களோ அவர்களே உங்களை அழைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்ப
ஏற்படுத்துகிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. உங்கள் நிராகரிப்புகள் முடிவல்ல, நிராகரிப்புகள் அடுத்த அத்தியாயத்திற்கான துவக்கம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாள்ல உம்முடைய வார்த்தைகளை அழகாய் நீர் பேசிக் கொண்டிருந்தீர் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தவிர்க்கப்பட்டவனை நீர் தலைவனாக்கினீர் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டவருடைய ஜனங்கள் யார் யார் நிராகரிக்கப்பட்டது போல, தவிர்க்கப்பட்டது போல, தூக்கி எறியப்பட்டது போல உணர்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நேரத்தில் ஒரு பயங்கர அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, நீர் தெளிவாய் பேசுகிறீர், நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நிராகரிப்பினால மனம் சோர்வடைந்து, ஆண்டவரே மன பாரத்தினால, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, மன அழுத்தத்தினால அவதிப்பட்டு கொண்டிருக்கிற யாரோ சிலரை இந்த நேரத்தில் நீர் விடுவிக்கிறதற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் போதே உம்முடைய மகத்துவம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை நிராகரித்து விட்டார்கள், என்னை உதறி விட்டார்கள், நான் அறியாததை சொல்லி என்னை புறக்கணித்து விட்டார்கள். மீண்டும் நான் எப்படி இந்த இடத்துல செயல்படுவேன்? மீண்டும் நான் என்ன செய்ய போகிறேன்? நான் எப்படி பயன்பட போகிறேன்? நான் எப்படி வேலைகளை செய்ய போகிறேன்? இப்படிப்பட்ட குழப்பத்தில் இருக்கிற யாரோ சிலரை கர்த்தர் நீர் தொடுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட யாரோ சிலர் மேல தாவீதின் சிரசில் விழுந்த அந்த ராஜரீக அபிஷேகத்தை நீர் கட்டவிழ்க்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் போது தேவ பிரசன்னம் உங்களை தொடுவதை உணர்வீர்களானால் இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் வாயை திறந்து, ஆண்டவரே, தாவீதை போல நானும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன், தாவீதை போல நானும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன், என் மேல அந்த ராஜரீக அபிஷேகத்தை நீர் வைப்பீராக கேட்க முடியுமானால் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் போது ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். உங்களை ராஜாவாக்கும்படி நிராகரிக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. உங்களுக்கான புதிய அத்தியாயத்தை கர்த்தர் திறக்கிறார். உங்களுக்கான புதிய பாதையை கர்த்தர் திறக்கிறார். கமான், இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீங்கள் துதித்துக் கொண்டிருக்கும் போதே, துதித்துக் கொண்டிருக்கிற அந்த அறைகளுக்குள்ள ஒரு ராஜரீக அபிஷேகத்தை ஆவியானவர் கட்டவிழ்க்கிறார். நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தன் சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்ட யோசேப்பை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு திரள் கூட்டத்தின் பஞ்ச காலத்தில் திரள் கூட்டத்தை போஷிக்கத்தக்கதான ஒரு தலைவனாய் ஏற்படுத்தினது போல உம்முடைய பிள்ளைகளும் அப்படி உயர்த்துகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று தூக்கி எறியப்பட்ட எப்தாவை அதே சகோதரர்கள் நீ எங்கள் சார்பில் நின்று யுத்தம் பண்ணும்படி நீ வா, எங்களுக்கு தலைவனாய் இரு என்று அழைத்தது போல ஆண்டவரே, ஆண்டவரே, காரணங்களை சொல்லி, ஒன்றுமில்லாத காரணங்களை சொல்லி, ஆண்டவரே, பிளான் பண்ணி நிராகரிக்கப்பட்ட தூக்கி எறியப்பட்ட யாரோ சிலருக்கு மீண்டும் அதே இடத்திலிருந்து அழைப்புகளை வர வைக்கிறதற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ எங்கள் மேல் தலைவனாய் இரு என்று சொல்லி அடுத்த உயர்வுல, அடுத்த பொசிஷன்ல, ஒரு ப்ரமோஷனோட யாரோ சிலருக்கு அழைப்பு வருகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆளுகை செய்யட்டும், பெரிய காரியங்கள் செய்யும். நீர் மட்டும் மகிமைப்படுவீராக, உம்முடைய நாமம் மட்டும் உயர்ந்திருப்பதாக தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் இந்த நித்திய வெளிச்சம் டிவி சேனலை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் அறிகிறீர், அதற்கேற்ற பிரதிபலனையும் நீர் கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.